Hello aspirants, welcome to Veranda Race channel. இப்போ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் செஷன். ஸோ பேராஜம்பிள்ஸ் பத்தி வந்துட்டு ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. டு நாட் மிஸ் இட், ஓகேயா? ஸோ ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ பேராஜம்பிள்ஸை நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் எப்படி வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாப்டர்ஸ் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ப்ரொனவுன்ஸ், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ் இது மூணுமே வந்துட்டு பேராஜம்பிள்ஸில் நம்ம ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டுமே ஜஸ்ட் ட்ரை டு மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லும் பொழுது ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ரொனவுன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. ஒரு நவுனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சப்போஸ் இஃப் இட் இஸ் ஓகே, ஸோ சஜன் அப்படின்ற பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் அ நவுன், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இதே பேரை வந்துட்டு நான் நேம் யூஸ் பண்ணாமல் ஹீன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ப்ரொனவுன். அப்போது ஒரு சென்டென்ஸ் எடுக்கும் பொழுது இந்த பேர் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆகும், ஹீன்னு இருக்கிறத செகண்ட் சென்டென்ஸாகவும் எழுதுவோம். வேர் இந்த ஹீன்றது இந்த பர்சனை நமக்கு ரெஃபர் பண்ணி சொல்லும் பொழுது சொல்லலாம். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஹிஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் இட் இன் பொசெசிவ் கேஸ். ஓகே, ஸோ பொசெசிவ் கேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேலே தான் நம்ம ரிலேட் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போடும்பொழுது சீக்வென்ஸ் எப்படி வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் ப்ரொனவுனை சர்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் நமக்கு ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது தேர்ன்னு சொல்லலாம், ஆர் இட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ தேர்ன்னு சொல்லும் பொழுது யூஆர் டாக்கிங் அபவுட் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டை ரிலேட் பண்ண மாதிரி இருக்கணும். அடுத்தது இட்ஸ்ன்னும் பொழுது சிங்குலர் சப்ஜெக்ட்ஸை ரிலேட் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ப்ரொனவுன்னும் பொழுது அந்த விஷயங்களை தேடுங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு ஆர்டிகல்ஸ்னும் பொழுது யூ ஹேவ் ஏ அண்ட் விச் இஸ் indefinite article. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? the இருக்கு, which is a definite article. so a and அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் ஒரு சென்டென்ஸ்ல நம்ம பொழுது நமக்கு என்னன்னே தெரியாது அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறோம். so if I say that this is a book, okay, so இது நம்ம கிளாஸஸ்ல கவனிச்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். so a book அப்படின்னு சொன்னா ஓகே, so a book அப்படின்னு நான் சொல்லும் பொழுது it can be any book. so எந்த புக்கா வேணாலும் இருக்கலாம். But if in case if I say that it is the book அப்படின்னும் பொழுது I'm talking about specific book. Okay, so ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக்கை பற்றி நான் பேசுகிறேன். அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு யூ ஹாவ் டு கெட் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இட் கேன் பி அ நோட் புக், இட் கேன் பி அ டெக்ஸ்ட் புக், இட் கேன் பி அ நாவல் ஆர் ஃபிக்ஷன், என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்லும் பொழுது த புக் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங் த புக் விச் ஐ வாஸ் டிஸ்கஸிங் அபவுட். அப்போ ஐ எம் ட்ரைங் டு ஸ்பெசிஃபை சம்திங். ஸோ நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ண அந்த ஸ்பெசிஃபிக் புக்கை வந்து நாளைக்கு கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அப்போது இதை நம்ம எப்படி பேராஜம்பிள்ஸில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் ஒரு புக் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்து அந்த புக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த அந்தன்னு சொல்கிற விஷயம் வந்து அதுக்கு முன்னாடி இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கும், இது வந்து செகண்ட் சென்டென்ஸாக நமக்கு இருக்கும். சரியா? ஸோ எங்கே வந்து ப்ரொனவுன் நம்ம ரிலேட் பண்ணுறோம், ஆர்டிகல்ஸ் வந்து பேராஜம்பிளை ரிலேட் பண்ணுறோம் அப்படின்ற கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ நல்லா வந்து நோட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் இதே எழுதிக்கோங்க. ஸோ யூ ட்ரை டு ஃப்ரேம் இட் ஆல்சோ, ஸோ தேட் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பேராஜம்பிள் சால்வ் பண்ணும்போது ஐடியாஸ் கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ இதை வந்து ஸ்கீம் ஓரியன்டாக பார்த்தீங்கனாலுமே ஏதாச்சும் லைக் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷன் எழுதணும், அடுத்து த ஸ்கீம்ன்றத சொல்லணும். அந்த ஸ்கீம்ன்றத அப்போ தான் சொல்ல முடியும், அந்த அப்ரிவேஷனை கோட் பண்ண பிறகு. ஓகேயா? ஓகே, ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அது வந்து கன்ஜங்ஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னும் பொழுது வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ அங்கே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஓகேயா? சரி, ஸோ அப்போ வந்து ஆண்ட்ன்ற வேர்டையும் பட்டுன்ற வேர்டையும் வச்சு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சரியா? ஸோ கன்ஜங்ஷனில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஸோ சென்டென்ஸ்னால் இந்த மாதிரி சீக்வென்ஸில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்போ ஆண்ட்ன்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசியிருப்பீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃப்ரேஸ் இதை எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம கன்ஜங்ஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ அப்போது அண்ட் வந்து யூஸ் பண்ணும்பொழுது இட் கேனாட் பி அன் இன்ட்ரோடக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பட். அப்போ பட் யூஸ் பண்ணும்பொழுது யூ நீட் அ
பாசிட்டிவ் அண்ட் அ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போது அங்கே நீங்கள் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனாக இது இருக்காதுன்றதுக்காக நீங்கள் இந்த விஷயங்களை பார்க்க முடியும். ஓகேயா, சரி. ஸோ இதை தவிர்த்து வேற வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை மேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்பொழுதே உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிய வரும்னா, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிப்பீட் பண்ணி அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ண இடத்த எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கணும். ஸோ ஹைலைட் பண்ண பிறகு இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறமா இதை போட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ தட் யூ கேன் பேர் த சென்டென்ஸ். ஸோ பேர் பண்ண பிறகு நம்ம கரெக்டான ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது எல்லாமே பேரா ஜம்பிள்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி நம்ம இதே மெத்தடில் தான் வேணும் சால்வ் கொஷின்ஸ். ஓகே, ஸோ செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் டஃப் அண்ட் இன்னும் டஃப். ஆனால் இது எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் நான் கொண்டு வரல, மெயின்ஸ் லெவல். ஸோ ட்ரை டு அனலைஸ் ஹவு டு சால்வ். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த கொஷனில் வந்து 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ சொல்லி கொடுத்த அதே மெத்தடை வேணும் யூஸ் இட் டு சால்வ் இட். ஓகே, சரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்ம முன்னாடி இருக்குன்னும் பொழுது ட்ரை டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுற விதத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூ கைஸ் ஹேவ் டு அனலைஸ். ஸோ அந்த மைண்டில் நம்ம இன்னும் இன்புட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் broken equipment is a disappointment to morning and evening walkers who come to these parks frequently to exercise. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? You have these here which is a demonstrative what? Demonstrative pronoun நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா you have parks which is noun here. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம்? Adjective ன்னு சொல்லலாம். பட் இந்த these வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்க்ஸை பற்றி பேசியிருந்தா தான் தீஸ் பார்க்ஸ் நம்ம சொல்ல முடியும். வேர் ஏ cannot be an introductory statement. ஸோ அதை தான் நான் கொண்டு வர சொல்கிறேன். ஸோ ரிப்பீட்டட் வேர்ட்ஸையும் நம்ம தேடுறோம், ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸோ எட்ஜெக்டிவ்ஸோ இது எல்லாமே நம்ம உள்ள பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து எக்விப்மெண்ட்ன்ற வேர்டு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல யூ ஹேவ் தி சேம் வேர்ட் விச் இஸ் எக்விப்மெண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஹஸ் either been damaged or stolen by miscreants. What do you mean by miscreants ன்னு பார்த்தீங்கன்னா criminals or culprits நம்ம பொழுது you can use this word. ஸோ அவங்களால டேமேஜ் ஆயிருக்கு, ஸ்டோலனும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெசிடென்ஸ் ஆல்சோ. ஸோ யூ ஹேவ் திஸ் வேர்ட். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ நார்மலாக when I'm asking you to do a work and also the other work அப்படின்னு சொன்னால், ஸோ இதை பண்ணுங்க, இன்னும் ஒரு ஒர்க்கையும் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஆல்சோன்னு யூஸ் பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்கில் சொல்ல முடியாது. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்கணும், அப்போ தான் இதை சொல்ல முடியும். அப்போ இதையும் நம்ம இன்ட்ரோடக்டரியாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒன்ஸ் அ ஹெல்த் enthusiast puller, the open air gyms in a majority of the public parks across the city are in poor state. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஓப்பன் ஏர் ஜிம்ஸ் வந்து என்ன மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்க்ஸில் வந்து அக்ராஸ் த சிட்டி வந்து ரொம்ப புவர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து தீஸ் பார்க்ஸ்ன்னு இருக்குது, இங்கே த பப்ளிக் பார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சேமாக இருக்கிற வேர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். செவரல் பீசஸ் ஆஃப் எக்விப்மெண்ட் ஆர் ரஸ்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கேர் பை த அத்தாரிட்டிஸ். அப்போது இயர் யூ ஹேவ் அத்தாரிட்டிஸ் வேறு நிறைய பீசஸ் ரஸ்ட் பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஓவராலாக படிக்கும்பொழுது எக்விப்மெண்ட், மார்னிங் வாக்கர்ஸ் பற்றி பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? அது ரஸ்ட் ஆகிருக்கு, ஜிம்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் கேன் பி அன் இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியை நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ ஏன் எடுக்கலாம்னா இந்த இடத்துல வந்து அந்த ஓப்பன் ஜிம்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அது புவர் கண்டிஷனில் இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் சொன்ன பிறகு தான் அது உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத கோட் பண்ண முடியும். சரியா? ஸோ டி இஸ் த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை தொடர்ந்து நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே தீஸ் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து த பப்ளிக் பார்க்ஸ் அக்ராஸ் த சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கப்புறம் நம்ம இதை போட முடியுமான்னு பாருங்கள். broken equipment is a disappointment. யாருக்கு? வாக்கர்ஸ். காலையிலையும் ஈவினிங்கும் வர வாக்கர்ஸ்க்கு வந்து அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் ஏர் ஜிம்ஸ் வந்து ரொம்ப புவர் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டிக்கு அப்புறம் நம்ம ஏ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா, பிகாஸ் தீஸ் பார்க்ஸ்ன்னு சொன்னால் த பப்ளிக் பார்க்ஸையும் ரிலேட் பண்ணியிருக்கு. அடுத்து ஓகே, எக்விப்மெண்ட் ஹேஸ் எய்தர் பீன் டேமேஜ். அப்போ அதுக்கு முன்னாடி broken equipments ஓகே இஸ் அ டிசப்பாயின்மெண்ட் யாருக்கு? டு மார்னிங்
ஈவினிங் வாக்கர்ஸ். அப்போ இது என்ன சொல்லலாம், அந்த எக்யூப்மெண்ட் ஹேஸ் ஐதர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைனா இட் இஸ் டேக்கன் பை பீப்புள், ஸ்டோலன், திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிரிமினல்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பியா போட முடியுமா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக போட முடியுமான்னு பாருங்கள். இங்கே செவரல் பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ரஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ ஐதர் இட் கேன் பி பி ஆர் இ. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே டேமேஜ் ஆன பிறகு தான் அது செவரல் பீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அப்போ பி அதுக்கப்புறம் இ வரும் அப்படின்னு சொல்லலாம். வேர் இங்கே ஆல்சோன்னு கொடுத்துருக்கிறதுனால ஈன்ற ஸ்டேட்மெண்ட்டில் செவரல் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆர் ரஸ்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கேர் பை த அத்தாரிட்டிஸ். த ரெசிடென்ட்ஸ் ஆல்சோ அலர்ஜ் தட் the authorities. ஸோ ரெண்டு இடத்துலையும் the authorities. அப்போது இங்கே ஆல்சோன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு அத்தாரிட்டிஸ்னால என்ன ரஸ்டிங்லேயே விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அடுத்தது ரெசிடென்ட்ஸ் வந்து அலர்ஜ் ஆகிருக்காங்க, எது அத்தாரிட்டிஸ் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கலன்றதுனால. ஸோ ரெண்டு பாயிண்ட் நமக்கு இருக்குது. அப்போது இயும் சியும் ஒரு பேர்ன்னு சொல்லலாம். சி கேன் பி அ கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும், DABEC தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நார்மலாக வந்து கொஷின் சால்வ் பண்ணும்பொழுது கூட இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அங்கே கொடுத்துருக்க மெத்தட்ஸை நல்லா கவனிக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் செகண்டில் இருக்கிற சீக்வென்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ கொஷினை எழுத்துக்கூட்டி படிங்க. ஓகே, ஸோ நான் ஈஸி கொஷின் கொண்டு வந்திருக்கேன். பட் எக்ஸாம்ஸில் சம்டைம்ஸ் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ட்விஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. ஓகே, சரி. So first question. So which of the following will be the last sentence after rearrangement? So நம்ம என்ன பார்த்தோம், C பார்த்தோம், right? So அப்போ A தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். So DABEC. So next one. Which of the following will be the third sentence after rearrangement? So third sentence என்ன பார்த்தோம், B, which is option 5. Okay, which will be an introductory sentence after rearrangement? It is D. Okay, so next one. Which of the following will be the second sentence after rearrangement? It is A தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது, which of the following will be the penultimate sentence after the rearrangement? So what do you mean by penultimate அப்படின்னு பார்த்தீங்கன்னா second last statement. Okay, so second last statement from எங்கன்னு பார்த்தீங்கன்னா from the end. அப்போ இப்போ 5 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன இருந்தது, டி போட்டோம், ஏ, பி போட்டோம், இ அண்ட் சி. ஸோ அப்போது இ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், விச் இஸ் ஆப்ஷன் சி தான் இங்கே. ஸோ இ வந்து ஆன்சர், ஆப்ஷன் வந்து சி. ஸோ இதை கரெக்டாக பிக் பண்ணுங்கள். ஸோ மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ மாற்றி எதாவது போட்டால் நம்ம கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண கொஷின் போயிடும். ஓகேயா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேராஜம்பிள்ஸ் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், ப்ரொனவுன்ஸ் நம்ம தேடலாம், கன்ஜங்ஷன்ஸ் தேடலாம், ஆர்டிகல்ஸ் தேடலாம், எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் யூ ஹேவ் இட். ஸோ இட்டுன்னு சொன்னால் தேர்ட் பர்சனில் சிங்குலராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏதோ ஒரு சிங்குலர் சப்ஜெக்டை குறிச்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ்ன்னு சொன்னால் பொசசிவ் கேஸில் நம்ம யூஸ் பண்ணோம், விச் இஸ் ஆல்சோ டினோட்டிங் அ சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இட் டேக்ஸ் இட்ஸ் ரீகோர்ஸ் டு ப்ரொக்ரெசிவ் மார்ச் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். ஸோ ஏதோ ஒன்று பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு லீட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸோ யூ ஹேவ் பட், விச் இஸ் அ conjunction here. So you need a positive and negative statement. Okay, so but one may conclude while science is inclined towards reason, spiritualism is the essence of religion. Okay, science ன்றது வந்து it is towards reason சொல்ற மாதிரி இருக்கு, where spiritualism சொன்னீங்கன்னா அது வந்து religion based இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So but one may conclude while. Okay, so while இது இப்படி இருக்கும்பொழுது இது இப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன் ரிலிஜன். அப்போது ரிலிஜன் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துட்டோம், யூ ஹேவ் த சேம் வேர்ட் இயர். ஓகே, ஸோ ரிலிஜன் டைவர்ஷன் ஃப்ரம் த செட் கோர்ஸ் இஸ் நாட் பெர்மிசிபிள். அப்போ ஏதோ ஒரு செட் கோர்ஸ் இங்கே இருக்குது, த செட் கோர்ஸ். ஸோ ஆர்டிக்கல் த யூஸ் பண்ணியிருக்காங்க, இஸ் நாட் பெர்மிசிபிள் தோ. ஸோ தோ, ஆல் தோ, you need a positive and negative. Okay, so இதை வந்து நம்ம conjunction சொல்லிட்டு சொல்லலாம். Okay, so some more rationalistic religious leaders. What do you mean by rationalistic ன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிய தெரிஞ்சவங்களை நம்ம சொல்லும் பொழுது ரேஷ்னலாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, ஸோ ஆல்சோ allow questioning and their. So you have a pronoun here, their satisfactory answers. Okay, so and their satisfactory answers. So there is not a pronoun, it is a adjective that is used. So அப்போ pronoun என்னன்னு சொல்வீங்க, theirs ன்றது தான் நம்ம
ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நமக்கு நல்லா தெரியணும், மாற்றி எழுத வேணாம். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் கேஸில் தான் நம்ம சொல்லுவோம். பட் இதை வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், அதை நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், many people believe that science and religion, அப்போ இங்கேயும் அந்த கம்பேரிசன் தான் இருந்தது. சயின்ஸ் பற்றி இருந்தது, ஸ்பிரிச்சுவலிசம். சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் ஆர் கான்ட்ரரி டு ஈச் அதர். ஸோ இது இன்ட்ரடக்டரியாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க சயின்ஸும் ரிலிஜனும் ரெண்டுமே வந்து கான்ட்ரரி. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து கிளாஷ் இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, த டூல்ஸ் ஆஃப் ரிலிஜன், அப்போது ரெண்டு சினாரியோ பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற ஐடியா எங்கே கிடைக்கிது. அதில் த டூல்ஸ் ஆஃப் ரிலிஜன் பற்றி ஆன் த அதர் ஹேண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன், on the other hand என்ன சொல்ல வரேன். ஸோ இன்ட்ரடக்டரியாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ our faith, intuition is nothing but உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்ட்யூட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆஃப் த என்லைட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து டூல்ஸ் ஆஃப் ரிலிஜன் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே த மெத்தட், அப்போது ஏதோ ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, அது என்னது அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஓகே, ஆஃப் சயின்ஸ் இஸ் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் தேர். ஸோ தேர் இல்லாட்டி இயர், இது ரெண்டும் யூஸ் பண்ணால் நமக்கு சப்ஜெக்ட் எங்கே வரும், பின்னால் தான் வரும். அப்போ இஸ்ன்னு சொன்னால் நோ டவுட். ஓகே, தட் த மெத்தட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதே சயின்ஸ் அண்ட் ரிலிஜனை எங்கெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் பிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடக்டரியாக போட்ட பிறகு எங்கே போடலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். சரி, ஸோ இங்கே வந்து விச் கேன் பி இன்ட்ரடக்டரி, இது வராது, இட்டு பட் வந்திருக்கு, ஸோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தோ சொல்லியிருக்காங்க, ரிலிஜனை பற்றி சொல்லியிருந்தா தான் இந்த பாயிண்ட்டை பேசியிருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் த டூல்ஸ் ஆஃப் ரிலிஜன், த மெத்தட். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட் அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ தேர் இஸ்னா வேர் இட் இஸ், ஸோ குறிக்கிறதுக்கும் இல்லை. அப்போது ஈஸியாக சொல்லலாம், டி தான் நமக்கு இன்ட்ரடக்டரியாக யூஸ் பண்ண முடியும். அப்போ டியில் many people believe that science and religion are contrary to each other. ஓகே, ஸோ அடுத்து என்ன யூஸ் பண்ண முடியும், டைரக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே there is no doubt that the methods of science and religion are different. ஏன் அது கான்ட்ரரியாக இருக்குன்னா ரெண்டுமே இட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டிக்கு அப்புறம் ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே, சரி, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும், டிஜி சொல்லிட்டோம். இப்போ த மெத்தட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போது த மெத்தட் ஆஃப் சயின்ஸ், அப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அப்போ த மெத்தட் ஆஃப் சயின்ஸ் இஸ் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ எஃப் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபாலோயிங் திஸ் என்ன நம்ம யூஸ் பண்ண முடியும், இதே சயின்ஸ் பற்றி பேசினதாக இருக்கணும். இங்கே ரிலிஜன் பற்றி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலிஜன் பற்றி இருக்குது, இங்கே பட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் டேக்ஸ் இட்ஸ் recourse to progressive march towards perfection. ஓகே, ஸோ அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்து பட் ஒன் மே, ஸோ அப்போ இங்கே ரெண்டு விஷயத்தையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, ஸோ அப்போ இங்கே எஃப்க்கு அப்புறம் நம்ம ஏ சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம்ல, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் டேக்ஸ் இட்ஸ் recourse to progressive march, பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு கொண்டு போகும் இந்த பர்டிகுலர் சயின்ஸ் பற்றி நம்ம பேசும்பொழுதுன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம ரிலிஜன் பற்றி பேச முடியும். அப்போ ரிலிஜன் பற்றி பேசுகிறீங்கன்னா the tools of religion on the other hand. ஸோ இப்படி தான் ஒரு பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே டேரக்டாக ரிலிஜன் பற்றி போடுறது கரெக்டாக இல்லை இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we have spoke about science and after that you're talking about religion. ஓகே, ஸோ இதை தான் நம்ம on the other hand என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is our faith, intuition and the spoken words of the enlightened. In religion, diversion from the set course is not permissible, though some more realistic rationalistic religious leaders la enna pandranga also allow questioning and their satisfactory answers expect பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதை சொன்ன பிறகு என்ன சொல்ல முடியும், இட் இஸ் பி வேர் ரெண்டுத்தை பற்றியும் யூஆர் ட்ரைங் டு கன்க்ளூட். ஸோ அது கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ன்றது எங்கே தெரிஞ்சிருச்சு, இங்கேயே தெரிஞ்சிருச்சு. ஓகேயா, so one may conclude while science is inclined towards reason. Next is spiritualism is the essence of religion. So option B வந்து will be the concluding statement. So இதுதான் நம்மளோட எக்ஸாக்டான சீக்வென்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ சால்வ் பண்ண பிறகு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத ட்ரை டு நோட் இட் டவுன். ஸோ எழுதி வச்சு நீங்கள் சால்வ் பண்ணால் கூட நிறைய இடத்துல அதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா, ஸோ இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ யூ ஹாவ் டு மேக் நோட்ஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் த கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஸோ செகண்ட் சென்டென்ஸாக என்ன வரப்போகுது, ஜி வரப்போகுது. அப்போது ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் சென்டென்ஸ் என்ன நம்ம பார்த்தோம், ஃபோர்த் சென்டென்ஸ் இஸ் ஏ. ஸோ ஆப்ஷன்
2 நமக்கு கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சென்டென்ஸை என்ன பார்த்தோம் நம்ம? பி பார்த்தோம், which was but ரிலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஸோ இன்ட்ரோடக்டரியாக இருந்தது, இட் இஸ் டி. ஓகே, ஸோ சிக்ஸ்த்து சென்டென்ஸ். ஸோ சிக்ஸ்த்து சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால், okay, let's look at it. 1 2 3 4 5 6. So option C will be the right answer. Okay, so in option A, but namakku answer vandu C. Okay, so coming to the last para jumble. So take a screenshot of it and after that try to solve it. Okay, so inge namakku enna paaka porom appdin pathina the waste. அப்போ ஏதோ ஒரு waste பத்தி ஆல்ரெடி இருக்கு. அப்போ அந்த waste is divided into 3 categories: combustibles, constructions and demolition waste and inerts. Okay, so which is inert நம்மொழுது which is not movable னு சொல்லலாம், which is flammable, அதாவது நம்ம எரிக்கிறதுக்கு எரிக்க முடிகிற விஷயங்களை பிரிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண விஷயங்கள் பிரிக்கிறாங்க, டெமாலிஷ் பண்ணி தூக்கி போட்ட விஷயங்களை பிரிக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க வேஸ்ட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில், ஆனால் அதை இன்ட்ரோடக்டரியாக போட முடியாது. அடுத்தது there is no space. அப்போ எதுக்கு நோ ஸ்பேஸ்? இன்ட்ரோடக்டரியாக போட முடியாது, பட் ஸ்டில் கீப் ரீடிங். there is no space and nobody is ready to shift the waste. அப்போ the waste, again it is the waste. So also there are some constraints in installing the machines, he said. அப்போ ஹீன்றது யாரு? ஸோ இதுதான் நமக்கு ப்ரொனவுன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பேசின அந்த ப்ரொனவுன் வேர் இங்கே த மிஷின்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த மிஷின்ஸ்னா அது என்ன மிஷின்ன்றதும் நமக்கு தெரியணும். ஸோ யூ ஹாவ் அ டெஃபினட் ஆர்டிகல் தோ. ஸோ இதுவும் நம்ம இன்ட்ரடக்டரியாக யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்கு க்ளூ. ஸோ பட் அ ஃபார்மர் சிவிக் அஃபீஷியல். அப்போ அ ஃபார்மர் சிவிக் அஃபீஷியல்ன்ற பர்சனை தான் இங்கே ஹீன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ பாயிண்டட் அவுட் தட் த பர்பஸ் ஆஃப் ட்ரோமல் மிஷின்ஸ். ஸோ ட்ரோமல் மிஷின்ஸ்னால் என்னென்னா, நம்ம நார்மலாக வண்டியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் தெரியுமா? ஸோ இதை வச்சு வந்துட்டு அந்த இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் போடுவாங்க. ஸோ இது பார்த்துருந்தீங்கன்னா கூகுள் பண்ணால் தெரியும். ஸோ ட்ரோமல் மிஷின்ஸ் இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, which were put into use in 2019 is defeated because the segregated waste remains untouched at the site. Okay, so split பண்ண அந்த வேஸ்ட் வந்து அதை வச்சு அது it is just remaining the siteன்றதுனால it was defeated அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க. கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், அக்கார்டிங் டு EDMC. what do you mean by EDMC அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டில் இருக்க டெல்லியோட முனிசிபல் கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 high-speed trommel machines were installed recently to segregate the waste, taking the account of the machines at the site to 26. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த முனிசிபல் வந்து ட்ராமல் மிஷின்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இங்கே அந்த மிஷின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அந்த பாயிண்ட்டை 2019 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓரமாகவே அவங்க ஸ்ப்ளிட் பண்ணது இருந்ததுனால இட் வாஸ் டிஃபீட்டட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் கண்டினியூ. கசிபூஸ் வேஸ்ட் டு எனர்ஜி பவர் பிளான்ட் which is part of an agreement between 3 parties. ஸோ இந்த கசிபூரில் இருக்கிற இந்த பர்டிகுலர் வந்து வேஸ்ட் டு எனர்ஜி அந்த பவர் பிளான்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 கம்பெனிஸோட டைப்பில் இருந்திருக்கு. a private firm which is ILFS, the Delhi government's power department. ஸோ இதோட லிங்க் பண்ண மாதிரி 3 parties வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. the number of trommel machines. அப்போ the number of அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அந்த மிஷின்ஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்றதை பற்றி பேசியிருக்காங்க. பட் இஸ் நாட் த இஷ்யூ. ஸோ ஆக்சுவலாக அது வந்து இஷ்யூ கிடையாது. இட் இஸ் அ சிஸ்டம் ஃபெயிலியர். ஸோ சிஸ்டம் டென்ட் ஒர்க் அவுட் வெல். ஓகே, ஸோ அது இன்னுமே அவங்க ப்ராப்பராக கொண்டு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருச்சு, ஆனால் அது ஓரமாக இருந்ததுனால அது ப்ராப்பராக வந்து சக்சீட் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஹீ செட். ஸோ ஹீன்றது யார்? திஸ் ஃபார்மர் சிவிக் அஃபீஷியல். ஓகே, ஸோ இந்த ஹீ எல்லாம் இவரை சொன்ன பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட்லாம் வரப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. த லார்ஜர் கொஸ்டின் இஸ் அபவுட் வேர் டு டேக் த வேஸ்ட். ஸோ எங்கே அந்த வேஸ்ட்டை கொண்டு போகணும் அப்படின்றது தான் பெரிய கொஸ்டினாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மைட் பி இஃப் யூ ஹேவ் அன் ஆன்சர். ஸோ அதை தான் நம்ம அடுத்ததாக போடுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு க்ளூ வேர்ட்ஸ். ஓகே, ஸோ விச் கேன் பி த இன்ட்ரோடக்டரி. இது போயிடுச்சு. பட் அ ஃபார்மர். ஸோ பட் அ ஃபார்மர்னா பிரச்சனை என்னன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அக்கார்டிங் டு இந்த பர்டிகுலர் கார்பரேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே விச் இஸ் அ பார்ட், கசிபூர்ஸ் வேஸ்ட் டு எனர்ஜி வந்து பவர் பிளான்ட் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜென்ரிக்காக தான் இருக்குது. பட் நீங்கள் ஆல்ரெடி பேசியிருந்தா தான் அதனால் இந்த 3 டைப் பண்ணி இவங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது சொல்ல முடியும். அப்போ டியை நம்ம இன்ட்ரோடக்டரியாக வச்சுக்கலாம். ஸோ டி அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்?
according to this, 8 high-speed tromal missions were installed recently to segregate. So, what is the repeated word here? To segregate the waste, and after that, the segregated waste remains. So இந்த மிஷினை கொண்டு வந்தது செப்பரேட் பண்ணுறதுக்கு, taking the account of the missions at the site to 26, but என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சிவிக் அஃபிஷியல் வந்து பாயிண்டட் அவுட் தட் த பர்பஸ் ஆஃப் இந்த மிஷினை கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் ஆக்சுவலி டென்ட் கம் ப்ராப்பர்லி டன். ஸோ விச் வேர் புட் இன் டு யூஸ் இன் 2019 இஸ் டிஃபீட்டட் பிகாஸ் த செக்ரிகேட்டட் வேஸ்ட் ரிமெயின்ஸ் அன்டச்ட். அது யாருமே எதுவுமே எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வேர்டை வச்சே சொல்லலாம். தீஸ் டூ ஆர் பேர்னு சொல்லலாம். டி இஸ் அன் இன்ட்ரோடக்டரி, சி அதுக்கப்புறம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? The waste இங்க இருக்கு, there is no space and nobody is ready to shift the waste. Fine. So shift பண்ண முடியல அப்படின்னா the larger question is about where to take the waste. அப்போ whereனா place ரிலேட் பண்ணலாம். அப்போ இந்த கொஷின் கேட்ட உடனே ஆக்சுவலாக அங்கே பிளேஸே இல்லை, யாருமே அதை ஷிஃப்ட் பண்ணணும்னு யோசிக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம எஃப் அதுக்கப்புறம் பி ஒரு பேர்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சரியா? ஓகே. ஸோ இப்போ எஃப் அண்ட் பியை பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ் நமக்கு என்ன இருக்குது? இ இருக்குது அண்ட் ஏ நமக்கு இருக்குது. ஓகேயா? ஸோ இ வந்து கசிபூர்ஸ் வேஸ்ட் வந்து 3 பார்ட்டாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த வேஸ்ட் வந்து 3 கேட்டகரிஸாக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல முடியும்? டிஎம்சி பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் 4 சென்டென்ஸ் போட போகிறோம். இப்போ எஃப் அண்ட் பி இங்கே போட்டிங்கன்னா பி கன்க்ளூடிங்காக வருமா? கன்க்ளூடிங்காக வராது. பட் இதை வந்து நம்ம கன்க்ளூடிங்காக சொல்லலாம்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு இந்த வேஸ்ட் டு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, விச் கேன் பி அ கன்க்ளூடிங். அப்போது இ கன்க்ளூடிங்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட முடியும்? ஏ விச் இஸ் 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ எஃப் அண்ட் பி இஸ் ஆல்ரெடி பேர்ட், வேர் நம்ம அதை 3rd and 4th ஸ்டேட்மெண்ட்டாக போட முடியும். ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் போடணும். ஸோ இது வந்து இட் இஸ் இ, ஓகே, நாட் பி. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ டிசிஎஃபிஏஇ தான் நமக்கு கரெக்டான சீக்வன்ஸ். ஸோ எப்படி நம்ம பேர் பண்ணோம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மேக் அ நோட் ஆஃப் இட். அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ணும்பொழுது புரிஞ்சிக்க முடியும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம லெட்ஸ் சால்வ் த கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ எது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு வந்துச்சு? Option D தான் first statement. Second statement was C, which is option C again. So third statement was F, okay, which is option E. Fourth statement was B, which is option B again. And fifth statement is, sixth after rearrangement is, okay, sixth வந்து நமக்கு E தான் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வந்து நம்ம 3 பேராஜம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 3 பேராஜம்பிள்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட்ஸ் எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு பேராஜம்பிள்ஸ் எடுத்து வச்சாலும் அதே வியூஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரொனவுன்ஸ், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை டு அனலைஸ். அதுக்கப்புறமா நீங்கள் பேர் பண்ணுறதோ இல்லை சீக்வென்ஸ் பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் அனலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கற்றுக்கணும். ஓகேயா? ஸோ செஷன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ கைஸ் இன் another session. Have a very great day. Thank you.